Hi guys, இந்த செஷன் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டிரைவர்ஸ் அண்டு வாட் இஸ் ஃபிம்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிரைவர்னா என்ன, ஃபிம்வேர்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து இந்த செஷனில் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும். அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நமக்கு ஃபிம்வேர் வந்து அடிக்கடி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபிம்வேர் வந்து அடிக்கடி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ what is firmware, then what is driver, இந்த ரெண்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிரைவரை பற்றி நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். டிரைவர் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ் ஸ்பெசிஃபிக், சரியா? இப்போ நான் என்னோடய லேப்டாப் இது, இந்த லேப்டாப்பில் நான் டிரைவர்ஸ் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போங்க. கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா டிவைஸ் டிரைவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிவைஸ் மேனேஜர். இந்த டிவைஸ் மேனேஜரில் போனீங்கன்னா we can able to see the drivers, சரியா? ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிரைவர்ஸ்? இந்த டிரைவரோட பர்பஸ் என்ன? இந்த டிரைவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் a bridge between the operating system and component. இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. இப்போ ஓகே, அஸ்யூம் தட் இது என்னோட லேப்டாப். இந்த லேப்டாப்பில் ஐம் இன்ஸ்டாலிங் ஓஎஸ். ஓகே, இந்த லேப்டாப்பில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்கும்? எந்த ஒரு லேப்டாப்னு வச்சுக்கோங்க. இந்த லேப்டாப்பில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் இருக்கும், யூஎஸ்பி இருக்கும். அப்புறம் HDMI இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நிக்கார்டு இருக்கும், ஒய்ஃபை இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா இருக்கும். அப்புறம் லேப்டாப்பில் இங்கே கீபோர்டு இருக்கும். அப்புறம் இங்கே மவுஸ் ட்ராக் பேட் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். நான் ஏன் லேப்டாப் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரியணுங்க லேப்டாப் வச்சு சொல்கிறேன். பட் லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர்ஸ் இது எல்லாத்துலேயும் இது சேம் கான்செப்ட் தான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபிசிக்கல் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிசிக்கல் காம்போனன்ட் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு டிரைவர்ஸ் முக்கியம். ஸோ இது ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்பில் நான் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட லேப்டாப்பில் இருக்கிற இந்த டிவைஸ் டிரைவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவைசஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட்வேர் டிவைசஸ். இது வந்து ஹார்ட்வேர் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிவைஸ். அப்போ இந்த ஹார்ட்வேர் டிவைஸ் எல்லாம் இந்த ஓஎஸோட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த ஓஎஸோட இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டிவைஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது, சரியா? அப்போ இந்த டிவைஸும் இந்த ஓஎஸும் கம்யூனிகேட் பண்ணுறது யார் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னா டிரைவர் மூலமாக பண்ணுறாங்க. என்ன டிரைவர்? இப்போ இந்த விண்டோஸ் ஓஎஸும் இந்த யூஎஸ்பியும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி டிரைவர் யூஸ் ஆகுது. இப்போ HDMI போர்ட்டும் ஓஎஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு HDMI டிரைவர். இந்த நிக் கார்டு, நெட்வொர்க் கார்டும் இந்த ஒய்ஃபையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை டிரைவர்.
இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் டிரைவர். உதாரணத்துக்கு நான் இதில் ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, மேபி பிரிண்டர் இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறேன்னா பிரிண்டருக்கு ஒரு டிரைவர், பிரிண்டர் டிரைவர் நான் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் வந்து எந்தெந்த ஹார்ட்வேர்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த டிரைவர் வந்து ஓஎஸோட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த டிவைஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். பழைய சிஸ்டம்லலாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் டெக்ஸ்டாப் சப்போர்ட்லாம் இருக்கிறப்ப விண்டோஸ் எக்ஸ்பி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7 அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என் கையில் வந்து ஒரு ஓஎஸ் சிடி இருக்கும், அதே மாதிரி ஒரு டிரைவர் சிடி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிடி டிவிடி வச்சுருப்பேன், டிரைவர்ஸ்க்குன்னு வச்சுருப்பேன். அந்த டிரைவர்ஸ் சிடி டிவிடி போடுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். லைக் ஓஎஸ் போட்ட பிறகு பிளாங்காக இருக்கும். நெட்வொர்க் கார்டு, சவுண்டு, ஈவன் சவுண்டுக்கு இப்போ உங்கள் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு சவுண்ட் டிரைவர் இருக்குது, எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கடுத்து வந்து டிரைவர்ஸ் பேக்கேஜ்னு வச்சுருப்பேன், அதை நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்ப என்னாகும், அதுக்கடுத்து தான் என்னால் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியும், சவுண்ட் ஒர்க் ஆகும், டிஸ்பிளே ப்ராப்பராக இருக்கும், டிஸ்பிளே டிரைவருக்கு டிஸ்பிளே ப்ராப்பராக இருக்கும், எல்லாமே வரும். அப்போ ஒரு டிரைவர் அப்படின்னு ஒரு நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் மேனுவலாக வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரைவர் அதுவே எடுத்துக்கும். when you install the OS அது ஆட்டோமேட்டிக்காக டெப்ளை பண்ணும் டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த டிரைவர்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த இடத்துல பார்க்கலாம். உங்களோட டிவைஸில், உங்களோட லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர், whatever it is, என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த எல்லாமே இந்த இடத்துல தெரியும், டிவைஸ் மேனேஜர் தெரியும். இந்த இடத்துல you can able to see the driver. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டிரைவர். ஸோ மைக்கு ஒரு டிரைவர் இருக்குது, ஸ்பீக்கருக்கு ஒரு டிரைவர் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், மைக் மூலமாக தான் பேசுகிறேன், அதுக்கு ஒரு டிரைவர் உண்டு. நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது, அப்போ ஸ்பீக்கர் மூலமாக கேட்குது, அதுக்கு ஒரு டிரைவர் உண்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், டிவைஸ் டைப்பு, டிரைவர் வெர்ஷனு, இந்த டிரைவர் வந்து எப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதோட வெர்ஷன் என்ன, எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ரொவைடர், டிரைவர் டேட்டு, டிரைவர் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் ப்ளூடூத்துக்கு ஒரு டிரைவர், கேமராக்கு, அப்புறம் டிஸ்பிளே அடாப்டர்ஸ். இந்த டிஸ்பிளே அடாப்டர் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே நமக்கு எல்லாம் கிளியராக தெரியும். இந்த கீபோர்ட் டிரைவர் ப்ராப்பராக இருந்தால் தான் கீபோர்டு உங்களால் ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த நெட்வொர்க் டிரைவரில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டிரைவர் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஒய்ஃபை டிரைவர் ப்ராப்பராக இருந்தால் தான் என்னால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியும், இல்லாட்டி ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டிவைஸும் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணுற பிரிட்ஜ் இந்த டிரைவர் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த டிரைவர் வந்து we can install the driver. இப்போ நீங்கள் வந்து டிரைவர் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டருக்கு டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா .exe பேக்கேஜில் வரும். மோஸ்ட்லி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எந்த டவுன்லோட் பண்ணுவோம் நம்ம? எனக்கு எந்த டிரைவர் சொல்கிறீங்க? சி, இந்த டிரைவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். இது எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா, விண்டோஸ் அப்டேட் பண்ணுறோம்ல, விண்டோஸ் அப்டேட் பண்ணுறப்ப டிரைவர் அப்டேட் சொல்லி அவன் விடுவான். சரிங்களா? விண்டோஸ் அப்டேட்லேயே அந்த விண்டோஸ் அப்டேட்டில் இது வந்து இந்த பர்டிகுலர் டிரைவருக்கான அப்டேட்லாம் அவனே விட்டுருவான். ஓகேங்களா? நீங்களே எதுவும் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இப்போ வராது. பழைய காலத்தில் இருந்தது, பட் இப்போ அப்படி கிடையாது. ஓகேங்களா? சர்வரில் வந்து டிரைவர்ஸ் சம்டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வந்து சர்வரில் வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டிரைவர்ஸ் கம்ப்ளீட்லி ஓஎஸ் டிபெண்ட். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும் தான் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது வந்து விண்டோஸை பொறுத்த வரைக்கும் .exe ஃபைலாக இருக்கும், நம்ம டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிரைவர்ஸ் கிளியர் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த டிரைவர்ஸ் வந்து சி டிரைவில் அது வந்து உங்களுக்கு இருக்கும். சி டிரைவில் நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் உள்ளே இருக்கும். ஓகே, இதில் உள்ளே இருக்கும் டிரைவர்ஸ் எல்லாமே. ஃபைன். பை சேம் வே இப்போ ஃபிம்வேர்னால் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். வாட் இஸ் ஃபிம்வேர் அப்படி சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபிம்வேர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம சர்வரில் யூஸ் பண்ணுறது. நம்மளோட லேப்டாப்புக்கு ஃபிம்வேர் தேவைப்படும், பயாஸ் ஃபிம்வேர்னு சொல்லுவோம், அது தேவைப்படும். பட் அது ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு டிவைஸோட டிரைவர் அண்ட் ஃபிம்வேரை
அப் டு டேட் வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறோம். விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரோட மெயினான வேலை என்ன இருக்கும், ஒரு இஎஸ்எக்ஸை வந்து ஃபிசிக்கல் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ அந்த ஃபிசிக்கல் சர்வரில் இஎஸ்எக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறப்போ அந்த ஃபிசிக்கல் சர்வரோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபிசிக்கல் சர்வர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதோட டிரைவர் அண்ட் ஃபிம்மர் அப் டு டேட் இருக்கணும். இது அவுட்டேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ அது அப் டு டேட் இருக்கணும். அதை யார் பண்ணுறோம், நம்ம தான் பண்ணுறோம். நம்மளோட மெயினான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் டிவைஸ் டிரைவர் அண்ட் ஃபிம்மர் வந்து அப்கிரேட் பண்ணுறது மெயினான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? அதை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, டிரைவரை பொறுத்த வரைக்கும் இஎக்ஸி தான். நீங்கள் .exe போட்டு பண்ணிக்கலாம். இது நம்ம விண்டோஸ் இருந்தால் இஎக்ஸி, இஎஸ்எக்ஸாக இருந்தால் அது பின் ஃபைல்னு சொல்லுவாங்க. பிஐஎன் பின் ஃபைல்னு சொல்லுவாங்க. பின் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபிம்மராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், டிரைவர் வந்து ஆல்வேஸ் ஓஎஸ் டிபெண்ட். ஆனால் ஃபிம்மர் வந்து அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் ஓஎஸ் டிபெண்ட். அது வந்து நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த டிரைவர் சி டிரைவில் ஒரு லொக்கேஷனில் போய் உட்காரும். டிவைஸ் டிரைவர் இந்த டிவைஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் சிஸ்டம் 32ல் டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் போய் உட்காரும். விண்டோஸில் சிஸ்டம் 32 ஃபோல்டர், சிஸ்டம் 32ல் டிரைவர்ஸ். நீங்கள் எந்தெந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த டிரைவர் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஓஎஸ் மறுபடியும் நீங்கள் கிராஷ் ஆகிடுச்சு, புதுசாக ஓஎஸ் போடுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறேன். சரியா? என்னோடய லேப்டாப்பில் ஒரு பிரிண்டர், ஒய்ஃபையில் ஒரு பிரிண்டர் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த பிரிண்டருக்கு நான் ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ அந்த டிரைவர் இந்த சி டிரைவில் இருக்கும். இன்கேஸ் என்னோடய லேப்டாப்பில் ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு, அப்போ நான் திருப்பி ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ திருப்பி நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக கனெக்ட் ஆகிற பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகாது. எகெயின் ஐ ஹாவ் டு இன்ஸ்டால் த பர்டிகுலர் டிரைவர். அந்த பிரிண்டரோட டிரைவரை நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சு. இந்த ஓஎஸ் கரப்ட் ஆன சிஸ்டம் 32 ஃபைல் எல்லாமே கரப்ட் ஆயிரும். அப்போ மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த டிரைவரை வந்து அந்த பிரிண்டரை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த டிரைவர் மூலமாக. ஸோ மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணி அது மறுபடியும் சி டிரைவில் போய் அந்த சிஸ்டம் 32 போய் உட்காரும். அதுக்கடுத்து கம்யூனிகேட் ஆகும். ஓகே, வேற ஃபிம்மர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வேறு. ஓஎஸில் போய் அது இன்ஸ்டால் ஆகாது. ஃபிம்மர் அப்படிங்கிறது அதோட சிப்பில் போய் உட்காரும். இதுதான் மெயினான டிரைவருக்கும் ஃபிம்மருக்கும் உள்ள மெயினான ரீசன். இப்போ ஒரு மதர் போர்டு இருக்குது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஃபிம்மர் வந்து நம்மகிட்ட ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு சர்வர் இருக்குது, டெல் பவரேஜ் R650 சர்வர்னு ஒரு சர்வர் இருக்குது. அப்படின்னா இந்த சர்வரில் இப்போ நான் வந்து ஃபிம்மர் அப்டேட் பண்ணணும். அப்படி நான் ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கே போய் உட்காரும்? ஃபிம்மர் வந்து சர்வரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எல்லாமே ஃபிம்மர் தேவை. உதாரணத்துக்கு இந்த சர்வரில் நிக் போர்ட் இருக்குது பாருங்கள், 4 நிக் போர்ட் இருக்குது. ஓகே, இந்த நிக் போர்ட்டுக்கு ஃபிம்மர் தேவை. அப்புறம் இந்த யூஎஸ்பிக்கு தேவை, சீரியலுக்கு. அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த ஃபிம்மர் தேவை. அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு பின்னாடி ஹார்ட் டிஸ்க் பேக் பிளேன் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு ஃபிம்மர் தேவை. அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரெய்டு கண்ட்ரோலர்னு ஒரு இதில் கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது ரெய்டு கான்ஃபிகர் பண்ணுறது, அது ரெய்டு கண்ட்ரோலுக்கு ஃபிம்மர் தேவை. அப்புறம் இதில் பயாஸ் உண்டு, சர்வரில் வந்து பயாஸ் உண்டு, அந்த பயாஸ்க்கு ஃபிம்மர் தேவை. இந்த சர்வரில் வந்து PCIe கார்டு, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். PCIe பற்றி நம்ம கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சர்வர் காம்போனன்ட் கிளாஸ் பார்த்தோம். அந்த சர்வர் காம்போனன்ட் கிளாஸில் நீங்கள் ஞாபகப்படுத்தினா தெரியும், PCIe கார்டை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ PCIe கார்டு இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த PCIe கார்டுக்கு ஒரு ஃபிம்மர் தேவை. அப்போ அந்த ஃபிம்மரில் எங்கே போய் டேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்தந்த ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்தந்த ஹார்ட்வேர் டிவைஸில் இருக்கல சிப்பில் போய் ஸ்டோர் ஆகும். டிரைவர் ஓஎஸில் ஸ்டோர் ஆகும். அந்த ஓஎஸ் கரப்ட் ஆனாலுமே அந்த டிரைவர் கரப்ட் ஆயிரும்.
ஆனால் ஃபிம்மர் அப்படிங்கிறது டேரெக்டாக ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டேரெக்டாக இப்போ உதாரணத்துக்கு இந்த லேப்டாப்பில் பயாஸ், நான் நேற்றுக்கு பயாஸ் கிளாஸ் எடுத்தேன் ரைட்டு. பயாஸ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் உண்டு. ஓகே, ஸோ இந்த பயாஸ் வந்து எப்பயுமே ஃபிம்மர் தான். இந்த பயாஸ் ஃபிம்மர் இந்த லேப்டாப்பில் எங்கே ஸ்டோர் ஆகும்னா ஓஎஸில் ஸ்டோர் ஆகாது. இந்த பயாஸுக்கு டிரைவருடைய ஃபிம்மர். இந்த பயாஸ் ஃபிம்மர் எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த லேப்டாப்பில் இருக்கிற மதர் போர்டில் பயாஸ் சிப் இருக்கும். அந்த பயாஸ் சிப்பில் தான் இந்த ஃபிம்மர் வந்து நமக்கு ஏற்ற முடியும். சரியா? ஈவன் ஓஎஸ் கரெக்டானால் கூட எனக்கு பயாஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா பயாஸ் வந்து ஃபிம்மர், அது வந்து ஒரு சிப்பில் வந்து நம்ம கோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டிரைவர் அப்படிங்கிறது ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபிம்மர் அப்படிங்கிறது டேரெக்டாக ஹார்ட்வேர் காம்போனண்ட்டில் இருக்கிற ஒரு சிப்பில் லோட் பண்ணுறது. ஓகே, ஹவு டு இன்ஸ்டால்? இப்போ ஹவு டு அப்டேட்? இப்போ ஒரு விண்டோஸில் ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் ஈஸி தான். நீங்கள் அந்த டிரைவரை டவுன்லோட் பண்ணி .exe ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆயிரும். வேறு ஒரு சர்வரில் ஃபிம்மர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னென்ன மெத்தட் அப்படின்னா, பயாஸ் மூலமாக நம்ம அதை அப்டேட் பண்ணலாம். செகண்டு, ஐஎல்ஓ ஐடிராக்னு 2 காம்போனண்ட் உண்டு. இதை பற்றி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலை. இதை பற்றி எடுக்கிறப்ப அது என்ன நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஐடி ரேக்னு ஒரு எழுதிருக்கு பாருங்கள், ஐடி ரேக். ஸோ ஐஎல்ஓ ஐடிராக்ங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக நான் இப்போ சொல்கிறேன். இதை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் இருப்பேன், ஒரு பெரிய கிளாஸ் இருப்பேன், எலாபரேட் பண்ணி பெரிய கிளாஸ் இருப்பேன். ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது. இந்த ஐஎல்ஓ ஐடிராக் அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட்வேர் காம்போனண்டோட எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். லைக் உதாரணத்துக்கு என்னோட நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ரேம் ஃபெயிலியர். என்னோடய ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரேம் ஸ்லாட்டில் இருக்கும். இந்த மாதிரி ரேம் ஸ்லாட்டில் ரேம் வந்துருக்கும். இதில் ஒன் ஆஃப் த ரேம் ஃபெயிலியர், அதாவது டிம் 1ல் சாரி A1 B1 B2 B3 C1 C2 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் C1ல் ரேம் ஃபெயிலியர். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஐஎல்ஓ ஆர் ஐடி ரேக்கில் க்ரீன் கலர் மார்க்கில் இருந்தால் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், ரெட் கலர் மார்க்கில் இருக்கலாம் அது ஃபால்ட்டுன்னு அர்த்தம். அங்கே ரெட் கலர் மார்க்கில் காமிக்கும். ஸோ அந்த ஐஎல்ஓ ஐடி ரேக் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, தேர் இஸ் ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு ஐஎல்ஓ ஐடி ரேக்குக்கும் ஐபி அட்ரஸ் உண்டு. அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக அந்த ஐபி அட்ரஸ் ப்ரௌசரில் போட்டோம்னா அது நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஐஎல்ஓ ஐடி ரேக்கில் இருந்து வி கேன் ஏபிள் டு அப்கிரேட் த ஃபிம்மர். இது ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஐஎல்ஓ ஐடி ரேக் மூலமாக அந்த ஃபிம்மரை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். செகண்டு, ஒவ்வொரு சர்வரும் ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கான். இப்போ டெல்லாக இருந்தால் அப்படின்னா லைஃப் சைக்கிள் மேனேஜர் அப்படின்னு சொல்லி லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்னு ஒரு வச்சுருக்கான். இப்போ சர்வரை பூட் பண்ணுறப்பயே ஒரு கீ ப்ரெஸ் பண்ணணும். அது F2 கீ ப்ரெஸ் பண்ணால் பயாஸ்குள்ளே போகும். வேறு இன்னொரு கீ ப்ரெஸ் பண்ணணும், அந்த கீ ப்ரெஸ் பண்ணி லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலரில் போகும். ஹெச்பியில் ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, HPE சர்வர் ஃபிம்மர் அப்டேட். HP ProLiant servers updating the server firmware ROM. ROMனா ரீட் ஒன்லி மெமரி. இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஐஎல்ஓ மூலமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அப்புறம் இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் நோட் பண்ணிக்கோங்க. HPE சர்வர்ஸாக இருந்துச்சுன்னா ஐஎல்ஓ மூலமாக ஃபிம்மர் வந்து அப்கிரேட் பண்ணலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் சொல்லிட்டு F10 ப்ரெஸ் பண்ணணும். F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் போட்டுருக்காங்க டியூரிங் த பூட் ப்ரெஸ் F10. ஸோ இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மூலமாக we can able to upgrade the firmware. இதே டெல் சர்வராக இருந்துச்சுன்னா ஐடி ரேக் மூலமாக நம்ம வந்து டெல் சர்வரை ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணலாம். ஐடி ரேக் மூலமாக ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணலாம், அல்லது லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மூலமாக ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணலாம்.
ஸோ இதிலே டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்னு கொடுத்துருக்கான். A device driver is a particular form of software application designed to enable interaction with hardware device. See, அதை சொல்ல மறந்தேன். டிரைவர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடு, அது சின்ன சாஃப்ட்வேர் தான், அது EXE ஃபைலாக இருக்கும். அதை நம்ம வந்து ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். Without required device driver, the corresponding hardware fail to work, which means ஒரு டிவைஸ் டிரைவர் இல்லாமல் அந்த ஹார்ட்வேர் ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு என்னோடய லேப்டாப்பில் சவுண்டுக்கான டிரைவர் இல்லை, கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சவுண்டு கேட்காது, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது. ஒய்ஃபைக்கான டிரைவர் கரப்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. It's a system specific, it acts as a translator between the hardware device and the operating system. நம்மளோட ஹார்ட்வேருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் இந்த டிரைவர். whereas firmware is a software program permanently etched into the hardware device. உங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் டிவைஸில் பெர்மனண்டாக உள்ளே வைக்கிறது. உதாரணத்துக்கு ஹார்ட் டிரைவ், பயாஸ், வீடியோ கார்ட்ஸ். The firmware is typically stored in flash ROM, ரீட் ஒன்லி மெமரி. ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி, சிப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு ஹார்ட்வேர் டிவைஸ்லேயும் ஒரு சிப் இருக்கும், அந்த சிப்பில் தான் அந்த ஃபிம்மர் கொண்டு போய் உட்காரும். ஓகே, ஸோ அதுதான் இவனும் இங்கே சொல்ல வர்றான். ஃபைன். ஸோ நம்ம வந்து மெயினாக ஹெச்பி சர்வரில் இருக்கணும், டெல் சர்வரில் இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, டெல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ILO மூலம் அப்டேட் பண்ணுவோம், அல்லது இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மூலம் அப்டேட் பண்ணுவோம், F10 ப்ரெஸ் பண்ணுவோம். இதே டெல் ஹார்ட்வேராக இருந்துச்சுன்னா நம்ம ஐடிராக் மூலம் அப்டேட் பண்ணுவோம், இன்னொன்று லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மூலமாக அப்டேட் பண்ணுவோம். அதுலேயுமே F10 ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். F10 ப்ரெஸ் பண்ணி லைஃப் சைக்கிள் கண்ட்ரோல் மூலமாக அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இவனுமே ஹெச்பியும் பாருங்கள், ஃபிம்மரை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருக்கான். ஏன் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஃபிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வரை பொறுத்த வரைக்கும் ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சர்வரில் என்னென்ன நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன், சர்வரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாமே சர்வரில் இருக்கிற காம்போனன்ட்ஸு. SSD, RAID கண்ட்ரோலர், பயாஸ், HPA, நெட்வொர்க் கார்டு, பவர் சப்ளை யூனிட், அப்புறம் PCI டிரைவர், ஐட்ராக், ILO, HPA, RAID கண்ட்ரோலர், இதெல்லாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நீங்கள் ஃபிம்மர் வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். இந்த SSD ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணணும். RAID கண்ட்ரோலர்னா என்னென்னா, நீங்கள் RAID கான்ஃபிகர் பண்ணால் தான் அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகும், இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகும். அது ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ்க்கு ஒரு ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணணும். பயாஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும். HPA நான் சொன்னேன் இல்லையா, HPA கார்டு வந்து ஒரு PCIe கார்டு. அந்த HPA கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான், அதுக்கு தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் நிக் கார்டுங்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நீங்கள் எதர் அது வந்து உங்களுக்கு சர்வரில் வந்து அட்டாச்சாக வரும், ஆர்எல்ஸ் தனியாக ஒரு PCI இந்த மாதிரி அட்டாச்சாக வரும், அல்லது PCI கார்டாக வரும். அதுக்கு ஃபிம்மர் அப்டேட் பண்ணணும். அப்புறம் பேக் பிளேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேக் பிளேன் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கை பின்னாடி கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் பேக் பிளேன் சொல்லுவோம். அந்த பேக் பிளேனுக்கு மெயினாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ILO, ஐட்ராக், அதுக்கு தனியாக ஒரு ஃபிம்மர் இருக்குது. ஸோ இதெல்லாமே முக்கியமான ஃபிம்மர். நான் ஒரு கிளாஸில் வந்து எடுப்பேன், ஹவு டு அப்டேட் த ஃபிம்மர்னு சொல்லி ஒரு தனி கிளாஸாக எடுப்பேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் டிரைவருக்கும் ஃபிம்மருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுக்காக இந்த கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட மெயினான டாஸ்க்கு ஃபிம்மர் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்க வந்து ஃபிம்மர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல் பவரேஜ், இது வந்து இப்போ என்ன சர்வர் இது டெல் பவரேஜ் R650 ரேக் சர்வர். இப்போ இந்த சர்வருக்கு ஃபிம்மர் வேணும் அப்படின்னா நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் எடுத்துக்கலாம், ஃபிம்மர் டவுன்லோட். ஸோ மோஸ்ட்லி நம்ம தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இல்லை, நம்மளோட மெயினான ஜாப் வந்து ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணுறது தான், நான் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிம்மர் எல்லாமே இங்கே இருக்கும்.
இதில் இப்போ உங்களுக்கு பயாஸ் வேணும் அப்படின்னா பயாஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பயாஸ் ஃபிம்மர் வரும். இந்த இருக்கு இல்லையா, டெல் பவரேஜ் சர்வரோட பயாஸ்க்கான ஃபிம்மர் இது. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதில் வேர்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேர்ஷன் வந்து எப்போ இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷனில் என்ன அப்படின்னா ஃபிம்மர் வந்து 6 மாதம் இருக்கா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இன்கேஸ் ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா உங்களோட டிவைஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, அல்லது டிவைஸ் டிஸ்கனெக்ட் ஆகிரும், அதனால் ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேர்ஷன் வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்கும் இந்த மாதிரி வேர்ஷன் கொடுப்பான், ஃபிம்மர் வேர்ஷன். இப்போ எனக்கு வந்து ரைடு வேணும், ரைடு கண்ட்ரோலர் இந்த இருக்கு இல்லையா, ரைடு கண்ட்ரோலர் பிஆர்சி ரைடு கண்ட்ரோலர் ஃபிம்மர் வெர்ஷன். ஸோ இதில் வெர்ஷன் வந்து 52. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 52.30.6347. ஸோ இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் ILO ஐடியாக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு வெர்ஷன் என்ன, லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வியூ ஃபுல் டிரைவர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிரைவர் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து ILO டெல்லாக இருந்தால் ஐடியாக்கில் மூலமாக இன்ஸ்டால் பண்ணணும், ஹெச்பியாக இருந்தால் ILO மூலமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைண்டர் தட் சொல்லுங்கள். இதில் இப்போ நம்ம ஃபிம்மரில் வந்து ஓல்டு வெர்ஷன், இப்போ நம்ம கரண்டாக என்ன வெர்ஷனு இன்ஸ்டால் நம்ம எப்படி பார்க்கலாம்? நம்ம அதுதான் சொன்னேன், என்ன வெர்ஷன் கரண்டாக இருக்குன்னா ILO ஐடியாக்கில் தெரியும். சரியா, உங்களோட ILO ஐடியா கிளாஸ் நான் எடுப்பேன், அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்கிறேன் என்ன வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு. அந்த ILO ஐடியா பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா இருக்காது. ஓகே, ஸோ ஒரே சொல்லுங்கள், இதில் இப்போ இருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ ILO கன்சோல் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ILO கன்சோல். இந்த கன்சோலில் வந்து நீங்கள் IP அட்ரஸ் இங்கே போடணும், இந்த மாதிரி ILO ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்டையர் சர்வரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கும். சர்வர் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குது, அதில் என்னென்ன ஃபிம்மர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக அதில் இருக்கும். இதில் ஃபிம்மர் வேர்ஷனும் உங்களுக்கு இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, ஃபிம்மர் வேர்ஷன், நெட்வொர்க் ஃபிம்மர் வேர்ஷன். சொல்லுங்க சொல்லுங்க. ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபியா இல்ல வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான், ஸ்டாட்டிக் தான். பெர்மனண்டான ஐபி சேஞ்ச் ஆகாது. இதை பற்றி லேட்டாக சொல்கிறேன். அந்த இப்போதைக்கு நீங்கள் இந்த வேர்ஷன் பண்ணி நான் சொல்லி பற்றி லேட்டாக சொல்கிறேன். இப்போ இதில் பற்றி ஒரு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிவைஸ் இன்வென்டரி இருக்குது. இதில் போனோம் அப்படின்னா எனக்கு என்னென்ன டிவைஸ் இருக்கோ அதுக்கான டிரைவர்ஸோட வேர்ஷன் இங்கே தெரியும். உதாரணம் பாருங்கள், ஃபிம்மர் வேர்ஷன் தெரியும், HP ஈத்தர்நெட்டு 25 GB அதோட ஃபிம்மர் வெர்ஷன். அப்புறம் எம்பெடட் வீடியோ கண்ட்ரோலர் VGA ஃபிம்மர் வெர்ஷன், HP ஈத்தர்நெட்டு, HP ஸ்மார்ட் அரே அப்படின்னா ரைடு கண்ட்ரோலர் அதோட ஃபிம்மர் வெர்ஷன். அப்புறம் HPA கார்டு இந்த இருக்கும், HPA கார்டோட ஃபிம்மர் வெர்ஷன். இந்த மாதிரி ஈத்தர்நெட் ரைடு கண்ட்ரோலர் எல்லாத்துக்கும் ஃபிம்மர் வெர்ஷன் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க் HPE ஹார்ட் டிஸ்க்கான ஃபிம்மர் வெர்ஷன் இது HPக்கு. டெல்லுக்கும் இதே மாதிரி உண்டு. இது பாருங்கள், டெல்லோட ஃபிம்மர் வெர்ஷன். டெல்லுக்கு ஐடிராக்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஐடிராக்ல போயிட்டு இன்வென்டரின்னு போனோம்னா இதெல்லாம் ஹார்ட்வேர் டிவைசஸ். இந்த ஹார்ட்வேர் டிவைஸில் FW வெர்ஷன், FWனா ஃபிம்மர் வெர்ஷன் தான் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், பேக் பிளேனோட வெர்ஷன், பவர் சப்ளைக்கான ஆப்ஷன், பவர் சப்ளை ஸ்லாட் 1 ஸ்லாட் 2, பவர் சப்ளைனா PSU நான் சொன்னேன், அந்த பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளைக்கான ஃபிம்மர் இது. அப்புறம் ப்ராட்காம் கிகாபைட் ஈத்தர்நெட் அப்படின்னா நெட்வொர்க். ஓகே, PRC H75 அப்படின்னா
ரெய்டு கண்ட்ரோலர் இது அதோட ஃபிம்மர், பயாஸோட ஃபிம்மர், இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும். இந்த வெர்ஷனை நீங்கள் இந்த வெப்சைட்டில் கம்பேர் பண்ணணும். ஓகே, இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ஓல்டர் வெர்ஷன் நியூவர் வெர்ஷன் இருக்கும். அதில் நியூவர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் வேறு ஒரு கிளாஸில் சொல்லித்தரேன். அப்போ நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, எஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அது எப்படி சார் நமக்கு போய் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டே இருக்குமா, இல்லை நமக்கு எதாவது மெயில் வருமா? ஓகே, சி, நல்ல கேள்வி. டெய்லி தான் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பயுமே வந்து இது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 500 டெல் சர்வர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 200 ஹெச்பி சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ESX இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ESX இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிம்மர் அப்டேட் பண்ணி ESX இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ESX இன்ஸ்டால் பண்ணி அது அதாவது ப்ரொடக்ஷனுக்குள்ளே வருது இல்லையா? ப்ரொடக்ஷனுக்குள்ளே வருது. ஓகே, ப்ரொடக்ஷன் உள்ளே வருது அப்படின்னா டேட்டா சென்டருக்குள்ளே புதுசாக வருது. புதுசாக வரப்போ ஃபிம்மர் வச்சு தான் வரும். அப்போ அன்னையிலேருந்து ஒரு 6 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. 6 மந்த் கழிச்சு அதோட வெர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணணும். இதில் எல்லா சர்வரும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சர்வர் செக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் தெரிஞ்சிடும். தென் அதில் அவுட்டேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். இது வந்து எல்லா கம்பெனிலையுமே மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்லேருந்து 8 மந்த்துக்கு ஒருக்கா இந்த ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது டிபெண்ட்ஸ் அந்த என்வரான்மெண்ட் பொறுத்து. மேக்ஸிமம் 8 மந்த், மினிமம் ஒரு 6 மந்த் 3 மந்த் ஒருக்கா. ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அப்போக்கு எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை உங்களை பார்த்தா தெரியும். இதில் ஓல்டு வெர்ஷன்ஸ் காமிக்கிறேன். இப்போ இது ஓல்டு வெர்ஷன் பாருங்கள். ஒன்று நவம்பர் 2024 இருக்குது, இன்னொன்று 2023 இருக்குது. அப்போ 2 வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இதே பயாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு ஃபர்ம்வேர் ரிலீஸ் பண்றாங்கன்னா அது எனக்கு புரியல. என்னது சார்? வந்து நாளைக்கு வந்து இல்ல சார், ஒரு டெல் சர்வர் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. நீங்கள் இதை மேனுவலாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஹெச்பி கார்டோட ஃபிம்மர். இது ஏப்ரல் 21 இந்த வருஷம் வந்து வந்திருக்கு. அப்புறம் ஏப்ரல் 2021, செப்டம்பர், டிசம்பர். செப்டம்பர் வந்து அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்துருச்சு. ஃபெப்ரவரி, மார்ச் 2022. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா அவன் வருஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது அப்போக்கப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2023, அதுக்கப்புறம் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுத்துருக்கான். 2024 கொடுத்துருக்கானா, அதுக்கப்புறம் 2025 டிசம்பர். அப்போ அந்த வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ பேஸ்ட் ஆன் அவன் எப்படி ரிலீஸ் பண்ணுறானோ அதை பொறுத்து நம்ம வந்து அதை அப்போக்கப்போ அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வெரி லேட்டஸ்ட் வந்து ஜான் 2026 ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்த வருஷம் விடலை. அப்போ இதை இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் 6 மாதம் கழிச்சு விட்றானா அல்லது ஒரு 8 மாதம் கழிச்சு விட்றானா நீங்கள் பார்த்துக்கணும். அதான் இது ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு 6 மாதம் இருக்கா அல்லது 8 மாதம் செக் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேறு டவுட்ஸ் இருக்கா? ஃபைன் எஸ். ஸோ டவுட் இல்லை அப்படின்னா லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.